எழும்பூர் அரசு மருத்துவமனையில் தவறாக சிகிச்சை அளிக்கப்பட்டதால் தனது மகளின் கால் பாதம் அகற்றப்பட்டதாக கூறி காவலர் தண்டபாணி என்பவர் தவறு செய்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை கோரி சீருடையில் தலைமை செயலகம் முன்பு மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். தலைமை காவலராக இருக்கக்கூடிய கோதண்டபாணியினுடைய மகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை எழும்பூர் மருத்துவமனையிலே தவறாக சிகிச்சை வழங்கப்பட்டதன் காரணமாக கால்பாதம் அகற்றப்பட்டதாக தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவ்வப்போது போராட்டம் நடத்தி வருகின்றார். கடந்த 3 ஆண்டுகளாக பலமுறை தலைமைச் செயலகத்திற்கு முன்பாக அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். முக்கியமாக பேரவை கூட்டம் நடைபெறக்கூடிய நாட்களில், அதிகமாக பொதுமக்கள் வரக்கூடிய நாட்களிலே, முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் எல்லாம் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இன்றும் கூட முதலமைச்சரை சந்தித்து முறையிட வேண்டும். புதிதாக ஒரு அரசு அமைந்திருக்கின்றது. எனவே தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து தன்னுடைய மகளுக்கு கால் பாதம் அகற்றப்பட தவறான சிகிச்சையே காரணம் என்பதை அவருக்கு எடுத்துச் சொல்லி, அதற்கு காரணமாக இருந்த சென்னை எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் மற்றும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் தவறான சிகிச்சை அளித்து என் மகளுடைய கால் பாதத்தை அகற்றியது மட்டுமல்லாமல் பிறவி குறைபாடு என்பதாக ஒரு சான்றிதழை கொடுத்திருக்கின்றார்கள். அதையும் மாற்றித் தர வேண்டும் என்று வலியுறுத்தி தலைமைச் செயலகம் வந்திருந்தார். ஆனால் முதலமைச்சரை சந்திப்பதற்கான முன் அனுமதி பெறாமல் வந்திருந்த நிலையில் அவரை அங்கிருந்து வழக்கம் போன்று காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முற்பட்டார்கள். கோதண்டபாணி தன்னுடைய மகள் மற்றும் மகனோடு வந்திருந்தார். காவல்துறை சீருடை அணிந்தவாறே வழக்கம் போன்று வந்து இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை காவல்துறையினர் தள்ளிச் சென்ற பொழுது கடும் ஆவேசம் அடைந்த அவர் காவல்துறையினருக்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். இதுபோன்று செயல்படக்கூடாது காவல்துறையினர், வலுக்கட்டாயமாக என்னையோ என்னுடைய மகளையோ வண்டியில் ஏற்றுவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என்பதாக அவர் கூறிய நிலையிலே காவல்துறையினருக்கும் அவருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் மட்டுமல்லாமல் கைகலப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 20 நிமிட போராட்டத்திற்கு பிறகு காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக காவல்துறை வாகனத்தில் ஏற்றி வடக்கு கடற்கரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.